ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். லட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பூந்தி வச்சுட்டு எப்படி லட்டு பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டோடையே நம்ம வீட்லேயும் செய்யலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூந்தி செய்யணும். அதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. கடலை மாவை நல்லா சளிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு சளிச்சிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு, நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பையே நம்ம சுகருக்கு தண்ணி எல்லாத்துக்குமே அதே அளவை வச்சுக்கலாம். இதில் நான் 2 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி நம்ம தோசை மாவு வந்து பதத்துக்கு இருக்கணும். சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லட்டு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்மளும் சூப்பரான நம்ம கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டோடையே லட்டு செய்யலாம். தண்ணியை ஒரே டைமில் சேர்த்துறாதீங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாலும் எண்ணெயை குடிச்சிடும். அதனால் நான் பார்த்து திட்டமாக செய்யுங்க. இதில் கலருக்காக நான் கொஞ்சமாக கலர் பவுடர்லாம் சேர்க்கலை, மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன். நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். நம்மளோட பூந்திக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் எண்ணெயை சுடு பண்ணிகிட்ருக்கேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த எண்ணெய் பதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ராப்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா போட்டு அடுத்த செகண்டே உங்களுக்கு மேலே வரணும். அதுதான் அந்த எண்ணெய் கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் சூடு கம்மியாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூந்தி ஃபுல்லாக எண்ணெயை குடிச்சிடும். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஜல்லி கரண்டி இல்லை நீங்கள் உங்ககிட்ட பூந்தி ஊதுற அந்த பவுல் மாதிரி இருந்தாலும் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக அந்த மாதிரி தட்டி விடுங்க. கரண்டியை வச்சுட்டு லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பூந்தி கீழே இறங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஊற்றிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த கரண்டியை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ட்ராப்ஸ் முத்து முத்தாக பார்த்திங்கன்னா அந்த பூந்தி அவ்வளோ அழகாக வரும். மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் உங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ராப்ஸ் போட்ட உடனே உங்களுக்கு பூந்தி மேலே வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பூந்தி உங்களுக்கு எண்ணெயை அப்சர்வ் பண்ணிக்கிச்சிங்க, லட்டு உங்களுக்கு எண்ணெயாக இருக்கும். இது ரொம்ப நேரம் வேகணுன்றதில்ல. போட்டு பாருங்கள், டக்குன்னு உங்களுக்கு அந்த ஒரு சலசலப்பு அடங்கிச்சு பாருங்கள். இதுதான் ஒரு கரெக்டான ஒரு பதமாக இருக்கும். நீங்கள் உடனே எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். காரா பூந்தியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் நல்லா மொறுமொறுப்பாக வேக விடணும். இது லட்டுக்காக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. போட்டுட்டு லைட்டாக சலசலப்பு அடங்கினதுமே நீங்கள் எடுத்துடணும். நம்ம பூந்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு வேறு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம். கரண்டியை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு மறுபடியும் நீங்கள் பூந்தி ஊற்றுங்க. இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லா மாவையுமே பூந்தி ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம லட்டுக்கு தேவையான பூந்தி ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது அதுக்கு ஜீரா பாகு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் அதே கப் கடலை மாவு எடுத்த அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கோங்க. இதில் இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இது கொதிக்கட்டும். இதில் பாகுப்பதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி அளவுக்கு இருக்கணும். ஒரு கம்பி பதம் சொல்லுவோம், அதுதான் இதுக்கு பாகுப்பதம். இது கொதிச்சிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பூந்தி பாருங்கள். இதுலேருந்து நான் கொஞ்சமாக ஒரு 1/4 பங்கு அளவுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நான் பொடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லட்டு கொஞ்சம் சாஃப்டாக இப்போ செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பொடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சுட்டு கிரைண்ட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு லட்டு இன்னும் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். பொடி பண்ணதை அதில் சேர்த்துருவோம். இப்போ நம்மளே பாகு பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தொட்டுட்டு நீங்கள் கையோட ஒட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் இருக்கணும். லைட்டாக தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இதில் கொஞ்சமாக நான் வாசனைக்கு ஏலக்காய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இதான் ஒரு கரெக்டான ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூந்தியை நம்ம இந்த பாகோடு சேர்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா பாகு சூடாக தான் இருக்கணும். பூந்தி கொஞ்சம் ஆறி இருந்தாலும் பரவாயில்ல, பாகு சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் இந்த பூந்தி போட்டதும் சர்க்கரை பாகெல்லாம் அந்த பூந்தி அப்சர்வ் பண்ணிக்கும். பொரிச்சு வச்ச நம்ம பூந்தி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அந்த பாகெல்லாம் உறிஞ்சிருக்கும். நம்ம அதுக்கப்புறம் பூந்தி பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் ஆறிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு பொல பொலன்னு ஆகிடும்.
இதில் பார்த்திங்கன்னா சர்க்கரை பதமும் வந்துட்டு பாகுப்பதம் வந்துட்டு ஒரு கம்பி பதம் தான் இருக்கணும். ரொம்ப செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி ஆகிடும். சாஃப்டாக இல்லாமல் காஞ்சதும் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் சர்க்கரையும் அந்த பாகுப்பதமும் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் தான் கரெக்டாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே விட்டுடுங்க. பூந்தி சர்க்கரை பாகில் ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக இதில் முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். சின்னதாக அந்த தாளிப்பு கரண்டியை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக திராட்சை சேர்த்துட்டு நல்லா நெய்யில் பொரித்து எடுத்துக்கோங்க. நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் நம்ம பாகில் ஊற வச்சுருக்க அந்த பூந்தியோடு சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு சர்க்கரை பாகு ஃபுல்லாக அந்த பூந்தி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. சூடும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஆறி இருக்கும். லைட்டாக சூடாக இருக்கும் பொழுதுட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுட்டு நீங்கள் லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான லட்டு ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் பொழுதுட்டு உடனே பிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. இதை அப்படியே வச்சுருந்துட்டு நீங்கள் மறுநாள் செஞ்சீங்கன்னா கூட லட்டு உங்களுக்கு நல்லா அதே ஷேப்லேயே கிடைக்கும். இதில் முக்கியமாக அந்த பதம் வந்துட்டு பாகு பதமும் அந்த பூந்தியோட பதமும் தான் இதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதில் ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆனாலும் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வராது. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வரும். நீங்கள் உடனே செய்யணும்னு கூட அவசியம் கிடையாது. காலையில் செஞ்சுட்டு ஈவினிங் கூட பிடிக்கலாம், இல்லை மறுநாள் கூட நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி கரண்டியால் செய்யும்போது ஓரளவுக்கு அந்த பூந்தியெல்லாம் நல்லா மசிச்சு விட்ட மாதிரி ஆகிடும். நீங்கள் கையால் எடுத்து செய்யும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிசைஞ்சு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓரளவுக்கு சூடு நல்லா ஆறிடுச்சு. லைட்டாக தான் சூடாக இருக்குது. இப்போது இதை நான் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நீங்கள் பூந்தி எடுத்து உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் தேவை நீங்கள் அந்த ஷேப் அளவுக்கு உருட்டிக்கோங்க. சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா சின்ன சைஸாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை பெருசாக கூட செஞ்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு சைஸ் உருட்டியிருக்கேன். எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 20 லட்டு வந்துச்சு. அதாவது 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவுக்கு 20 லட்டு அளவுக்கு எனக்கு வந்துச்சு. நல்லா அழுத்தி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடையவே உடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக சூப்பராக அதே கடையில் வாங்குற அளவுக்கு நம்ம வீட்டிலையே லட்டு செய்கிறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Hi-Inno சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.